Hi friends, welcome to our Vathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து குஸ்கா பிரியாணியோட தங்கச்சி குஸ்கா. அதை எப்படி பண்றதுங்கறத பாப்போம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம். இது வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துர்க்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்து பண்ண போறோம். இதுக்கு தேவையானது என்னன்னா ஒரு பெரிய ஆனியனை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 சின்ன தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போட வேண்டிய மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, எண்ணெய். இதுக்கு தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்திருக்கேன், ஸ்டார் எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு கடைசியாக போடுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை தான் வச்சு போட போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதை போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரி. ஓகேங்களா, எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போவே. ஸோ நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, நல்லா இதாகிடுச்சு, வதப்பட்டுச்சு. இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த அப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கூட நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு வதக்கிடலாம். இதெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் இந்த மிளகாய் தனியாலாம் போட்டுடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டேன். அப்புறம் இந்த கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டு இந்த எண்ணெய் வெளியே விடும்போது தான் நம்ம வந்து அரிசி இதோடு போட்டு ஆட் பண்ணணும். இது நல்லா வதப்படுத்தும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா, எண்ணெய் வெளிப்படுது வெளியே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா அலசி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பக்கத்துலேயே நான் வந்து ஒரு 6 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நல்ல பழைய அரிசி, இது நிறைய தண்ணி இருக்கும். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பக்கத்தில். ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் சுடு தண்ணியை ஊற்றிங்கன்னா இதில். ஸோ நான் வந்து பக்கத்துலேயே வந்து பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன், இந்த சூடு பண்ணியிருக்கேன் நான். சரி, நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தழையை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து விட்டோம்னா அது கொஞ்சம் சுடு தண்ணியில் நம்ம விடுறதுனால ஒரு 10 நிமிஷம் தான். இது குக்கர் அந்த ஒரே ஒரு விசில் தான். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் இந்த புதினா எல்லாத்தையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வாசனை கம்மன்னு இருக்கும் பிரியாணி மாதிரி. ஆக்சுவலி தண்ணி கொதிச்சிட்ருக்கு, இதை மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி இதுக்குள்ளே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கடைசியாக நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கோம், அதனால் உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி இருக்கேன், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நமக்கு குஸ்கா ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்துச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வீடுங்களில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.